வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப் எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சீரியஸ் பார்ட் 10 லாஸ்ட் எபிசோட். ஸோ இதோட கோயம்புத்தூர் சீரியஸ் முடியுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கோயம்புத்தூர் சீரியஸ் நம்ம ட்ரிப் போயிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு, எவ்வளோ பெட்ரோல் குடிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாப் அண்ட் ட்ரை பண்ணியிருப்போம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு R15 டாப் அண்ட் ட்ரை பண்ணி. கிட்டத்தட்ட 2-3 சர்வீஸ் முடிஞ்சிச்சு, 4 சர்வீஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ டாப் அண்ட் ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் ஸ்பீட் த்ரில்ஸ் பட் இட் கில்ஸ். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இப்போ நானும் சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட இருந்து எது நல்ல விஷயத்தை உங்களால் எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயத்தை எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ என்னை காட்டி சில பேர் என் தம்பியை தான் சொல்கிறேன், ஆகுனா என்னை காட்டி அவனும் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்கிட்ட எது நல்லதாக படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, கெட்டதாக படுறதை விட்டுருங்க. இதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால 4 பேர் வாழ்ந்ததாக தான் இருக்கும், நம்மளால் 4 பேர் அழிஞ்சதாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அழிஞ்சதுலாம் ஏன்னா நான் இப்போ வண்டி ஸ்பீடாக ஓட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்களும் ஓட்டி பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தாவே போதும். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வேணும். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறது இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகான் பண்ணி அப்படியே ஆள போட்டுச்சுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே டேரா, ஸோ நம்ம கோயம்புத்தூர் விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு மனசே இல்லைங்க, எனக்கு இன்னும் 4 நாள் இங்கேயே இருக்கலாம் அப்படியே தோணுது. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே நம்பர் 1 ஸ்டே பண்ண ரூமில் இல்லை, நம்ம இப்போ இன்னொரு ரூம், அதாவது எங்கள் இன்னொரு பிரதர் வந்து வேலை செய்கிற இடத்துல, அதாவது கம்பெனி ரூம் இங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்திருந்தேன் நான். இப்போ நைட்டுக்கு காலைல கிளம்பி ஸோ இவன்ட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரிட்டன் இப்படி வந்திருக்கேன். அவ்வளோதான், 2 days என்ஜாய்மெண்ட். ஸோ என் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லு, என் கோப்ரோ மெமரி கார்டு ஃபுல்லு, ஸோ எல்லாமே ஃபுல்லு, என் மெமரியும் ஃபுல்லு, என்னோடய மனநிலையும் ஃபுல்லாக போகிறேன் இப்போ இந்த இடத்த விட்டு. பட் ஆனால் எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை, என்ன பண்ணுறது. பட் ஆனால் போய் தானே ஆகணும். இன்னும் 2 நாள் கூட ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்குது. பட் ஆனால் இப்படியே இருந்தோம்னா இப்படி பாப்போம். இன்னொரு 2 நாள், ஒரு வாரம் பக்கமாக பிளான் பண்ணி ஸோ வால்பாறைலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ட்ரிப் பிளான் பண்ண வேண்டியா இருப்பேன். டைம் பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ ஒரு 7:46 ஆகுது. முதல்ல பெட்ரோல் பங்க்கு போகணும், ஏன்னா ஃபுல் ட்ரை பெட்ரோலு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டான். ட்ரிப் எஃப்ல ஓடிட்டுருக்கு. போயிட்டு முதல்ல டேங்க் ஃபுல் பண்ணதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் போக முடியும். இல்லைன்னா நடுவில் நின்ட்டானா வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான். எனக்கு நிற்க மாட்டான். ட்ரிப் எஃப் தான் ஓடிட்டுருக்கு. 24 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ட்ரிப் எஃப்ல, அதாவது ரிசர்வ் லேட் 24 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. என் குடும்பமே சொல்ல போனால் இங்கே தான் இருக்குது. டிஆர்எஃப், என் சித்தப்பா பையன், பெரியப்பாவோட பையன் எல்லாமே இங்கே தான். மொத்தம் இங்கே மட்டுமே 3 அண்ணனுங்க, அதுக்கப்புறம் வந்து 2 பசங்க, அவங்களும் எங்கள் ஊர் பசங்க தான். அவங்களே எனக்கு அண்ணன் முறை தான் வேணும், ஒருத்தர் மாமா முறை வேணும், ஒருத்தர் அண்ணன் முறை வேணும். என் குடும்பமே சொல்ல போனால் இங்கே தான் இருக்குது. பட் என்ன எல்லாம் வீட்டில் வந்து ராஜா மாதிரி இருக்கும், வீட்டில் சொந்த வீடு இருக்கும், எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வேலைன்னு வந்துட்டா ஒரு இடத்துக்கு வந்து இப்படி தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மாதிரி எம்என்சிலாம் வச்சிங்களேன். எம்என்சினா ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல்டிங் ரெடி பண்ணுறது. நம்ம வண்டியிலே இப்போ ஏதாச்சும் ஒரு பைக் பார்ட்ஸுக்கு மோல்டிங் ரெடி பண்ணணும்னா ஸோ இவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. அதான் நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன், எந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் ஆகும் என்னான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒர்க் அதிகமானு கேட்டிங்கன்னா ஒர்க் அதிகம் இல்லை. மிஷின்ஸ் வந்து கரெக்டாக அந்த மோல்டிங்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த இது மட்டும் கட்டரை மட்டும் மாற்றி போடணும். பட் ஆனால் சவுண்டு காது கிளியுது. டிஆர்எஃப் வைனே இருக்குது, அது மட்டும் தான் ஒரு குறை. ரூம் வீட்டில் வந்து ராஜா மாதிரி இருந்தால், பட் ஆனால் இங்கே வந்து கூஜா மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது நிலமை. ரூமும் சரி, அங்கே இருக்கிற இடமும் சரி, என்ன பண்ணுறது. இதுதான் மிடில் கிளாஸ் பசங்களோட நிலைமையே. வீட்டில் என்ன தான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டினாலும் வீட்டில் இருக்க முடியாமல் வெளியே வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறோம்ல. ஸோ அதுதான் மிடில் கிளாஸோட லைஃப். பாருங்கள் எத்தனை பேர் இல்லை கம்பெனி காலைங்காட்டி கிளம்புறாங்க பாருங்கள். 7:45 தான் ஆகுது. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போக. 2 நாள் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் தெரியுமா, எவ்வளோ மெமரிஸ் தெரியுமா. இப்போ நான் வண்டி இப்போ பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் தான் என் வண்டி ஃபுல்லாக 2 நாள் எத்தனை கிலோமீட்டர் கிராஸ் ஆயிருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஃபுல் டேங்க் பண்ணியிருந்தேன். ஃபுல் டேங்க் பண்ணி இன்னொரு 100 ரூபாய்க்கு ஒரு டைம் பெட்ரோல் போட்டிருக்கேன். அதை மொத்தமாக கணக்கு வச்சா ஒரு 12 லிட்டர் பெட்ரோல் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ எத்தனை கிலோமீட்டர் போயிட்டுருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். டேங்க் ஃபுல்ணும். மேடம் 1000 ரூம் பண்ணி விட்ருக்கணும். 1000 ரூபாய் பண்ணிடலாம். கேஷ்ண்ணா. மொத்தம் 9.8 லிட்ரு. கரெக்டாக 1000 ரூபாய்க்கு ரிட்டர்ன் போட்டிருக்கோம். 9.8 லிட்ரு, கரெக்டாக 10 லிட்டருக்கு ஒரு 200 மில்லி கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னும் வண்டியில் பெட்ரோல் இருக்குது. டிஆர்எஃப்
9 லிட்டர் தான் பிடிச்சிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே தான் போய் டர்ன் பண்ணிட்டு வரணும். ஸோ இங்கேயே நான் டர்ன் பண்ணுறேன். ரூல்ஸை மதிங்கடா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். கொஞ்சம் தூரம் போனால் தான் இந்த ட்ரிப் எஃப் காணவும். அதுவும் இல்லாமல் வண்டிலாம் ரொம்ப இதாகிடுச்சு டிஆர்எஃப். 2 நாள் எங்கேயுமே துடைக்கக்கூடிய இல்லை வண்டியை. ஃபுல்லாக டஸ்ட்டு. போயிட்டு வீட்டில் போய் தான் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணணும், இல்லை நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும். மோஸ்ட்லி வாட்டர் வாஷ் விட மாட்டேன். இருங்க ஃபுல்லாக ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. பேக்லாம் கரெக்டாக மூடிட்டேனா இல்லை எங்கேயாச்சும் விழுக்காட்டிட்டுனா ரொம்ப போயிடும். சோகை ரஃப் கிளம்பலாம். கரெக்டாக சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா 165 கிலோமீட்ரு 3 மணி நேரம்னு போட்டிருக்கு. வாய்ப்பே இல்லை 3 மணி நேரம்லாம் எங்கே தீமோல. நம்ம நைட்டு வரும்போதே 3 மணி நேரம் காட்டினதுக்கு 2.5 மணி நேரம் வந்தோம். ஸோ இப்போ சொல்லவே தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 2.5 மணி நேரம் தாங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகம் நான் வரட்ட போகிறதில்ல, மீடியம் ஸ்பீடு தான். ஸோ டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ தான் ட்ரிப் ஒன்று வந்திருக்கு. கரெக்டாக 527 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் குறைச்சிடலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரெக்டாக சரவணம்பட்டி தாண்டி வந்துட்டுருக்கேன். ரூமில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் ஒரு 520 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ டேங்க் ஃபில் பண்ணும்போது எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் 9.8 லிட்டர் பிடிச்சிருந்துச்சு ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டதில். அப்போ வந்து பேலன்ஸ் வந்து ஒரு 1 லிட்டர். அப்போ 10 லிட்டரு கணக்கு வச்சாலும் 10 லிட்டரு டேங்க் பிடிச்சிருக்குது. அப்போ வந்து பேலன்ஸ் வந்து 1 லிட்டர் இருக்கு. அப்போ ஒரு டேங்க் கரெக்டாக காலியாக இருக்குது டிஆர்எஃப். நம்ம ஆல்ரெடி முன்னாடி இப்போ ஒரு டேங்க் ஃபில் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்போம். அப்போ 11 லிட்டர் கணக்கு. அது இல்லாமல் 1 லிட்டர் போட்டனால ஒரு 12 லிட்டரு. அப்போ 12 லிட்டரில் 1 லிட்டர் பேலன்ஸ் இருக்குன்னா அப்போ 11 லிட்டர் பேலன்ஸ் காலியாக இருக்குது. 520. அப்போ 11 லிட்டருக்கு 520 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. நல்ல மைலேஜ் தானே. அதுவும் எங்கே வால்பாறை மலையில் ஏறி வால்பாறை மலை, அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு டேங்க் நான் ஃபில் பண்ணுறேன்னா இப்போ கரெக்டாக வால்பாறை போயிட்டு ஈஷா மருதமலை எல்லாம் ட்ரிப்பு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்குது. ரிட்டர்ன் சேலம் கிளம்பும்போது மட்டும் எனக்கு பெட்ரோல் போட்டால் ஓகே அந்த மாதிரி. ஸோ இதுதான் R15ஓட மைலேஜ். ஓகே டிஆர்எஃப் கரெக்டாக இப்போது பைபாஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக இது அவினாசி பைபாஸு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரவணம்பட்டியிலேருந்து ஒரு உள்ளூர் ரோடு மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த ரோட்டில் தான் வந்தோம். ஸோ இப்போ தான் நம்ம பைபாஸே ஜாயின் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக இன்னும் எத்தனை கிலோமீட்டர் சேலத்துக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 152 கிலோமீட்டர் 2.39 மினிட்ஸில், அதாவது 2.25 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடலான்னு சொல்லுது. அவ்வளோதான். கோயம்புத்தூர் விட்டு நான் இப்போ ஒரு 65 கிலோமீட்டர் காமிச்சு தான் இப்போ 50 ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். ஓ மை காட், என்னை விட்டு செல்லாத மாதிரி பேக்ரவுண்டில் சாங்லாம் ஓடுதுட்டு யாரப்ப. ஓகே எவ்ரி திங் திஸ் பாசிட்டிவ். ஸோ ஓகே டிஆர்எஃப் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பாசிட்டிவ் தான். எல்லாமே பாசிட்டிவ் நினச்சிக்கலாம். ஸோ இப்போ போகிறோம்னா இன்னொரு டைம் வருவோம்னு நினச்சிக்கலாம். அப்படி தான் நினச்சா அவனை வேறு வழி இல்லை. மனசு கஷ்டமாக இருந்தாலும் மனசை தேர்த்திக்கணுமா இல்லையா. பேக் டோ தள்ளி போகாதே சாங் தான். தள்ளி போகாதே அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஓட விட்டு இப்போ பறக்க வேண்டிய நேரங்கள். ஏன்னா இன்னும் நான் 10:30 நான் ஆஃபீஸ் போய் ஆகணும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இங்கேயே எனக்கு தெரிஞ்சு 8:20 ஆச்சு. ரீச் பண்ணுவோமான்னு தெரில, பார்ப்போம். நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் கோயம்புத்தூர் டு சேலம் ஃபஸ்ட்டு டோலில் நம்ம ரீச் ஆகியாச்சு. ஒரு சின்ன டாப் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம், பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் தான். வெற்றிகரமாக ஃபஸ்ட் டோல் ரீச் ஆச்சு. இன்னும் ஒரு டோல் இருக்குது. இன்னும் ஒரு டோல் 2 ஆகியும் மறந்துட்டுமே. மொத்தம் 3 டோல் தான் நினைக்கிறேன். ஐயோ இதுதான் டிஆர்எஃப் என்கிட்ட பிடிக்காது. சில விஷயங்கள்லாம் நான் டக்குன்னு மறந்துடுறேன். டிஆர்எஃப் நம்மளோட செகண்ட் டோல்கேட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எடுத்தோம்னா வச்சிங்களேன் ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு 3-வே ரோடு மாதிரி வருது. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு 100-110 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணிட்டு நீங்கள் கூட வந்துகிட்டே இருக்கலாம், பயப்படவே தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோடு கொஞ்சம் ஒன்று சின்னதாகுது, 2-வே ரோடு மாதிரி போகுது. அதில் வந்து நிறையா லாரிகள்லாம் வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்பீட் லிமிட் கம்மியாகுது. பட் ஆனால் ரோடு நல்லாயிருக்கு. 3-வே ரோடு சூப்பராக இருக்குது டிஆர்எஃப். அந்த கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் நேரம் ஒரு 20 கிலோமீட்டர். எங்கப்பா ஸோ கரெக்டாக அந்த 3-வே ரோடு வந்து சூப்பராக இருக்குது டிஆர்எஃப். பட் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2-வே ரோடு மாதிரி ஆகும்போது கொஞ்சம் வண்டி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் என்ன ஊர்? திருப்பூரா? இப்போ நான் திருப்பூர் தாண்டினா நான் சேலத்துலேருந்து அந்தாண்ட வாழப்படி. இப்போ நான் திருப்பூர் தாண்டிட்டேனா? ஓ அப்படியா? என்ன காலேஜ் படிக்கிறீங்க? ட்ரிபிள்இயா? என்ன காலேஜ் நேமு? ஹைவேல இருக்கா? உங்க பேரு? புரியல.
டெலிபோர்ட் ரைடர்னு இருக்கும். ஓகேப்பா. இந்த காலேஜா? இப்போ எப்படி டெய்லி கவர்மெண்ட் பஸ் தான் நீங்கள்? கவர்மெண்ட் பஸ்ஸா டெய்லி? இதுக்கு பஸ்லாம் இல்லை கரெக்டா? இதில் விட்டுமா? முன்னாடி விட்டுமா? இந்த டெலிபோர்ட் ரைடர்னு இருக்கும்பா. கண்ணு தண்ணி வந்துருச்சாட்டுக்கு. கண்ணு தண்ணி வந்துருச்சாட்டுக்கு. எத்தனாவது இயர் இது? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? தர்னிஷ். ஓகே ஓகேப்பா. ஹெல்மெட் கழிக்கட்டுமா? இன்னொரு நாள் தான் பார்க்கலாம். பாய்டா. ஸோ தம்பி பேர் வந்து தர்னிஷு. ஸோ அங்கே டோல்கேட் ஃபஸ்ட்டு டோல்கேட்லேருந்து ரீச் ஆகிடும். பாய். ஸோ டோல்கேட்டில் நின்றுட்டு இருந்தார். அவர் வந்து இது கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிட்டியார். இது பேர் காலேஜ் பேர் தெரியலையே, மறந்துட்டேன். அரசு கல்லூரி தான், பட் ஆனால் இதுக்குன்னு தனி பேர்லாம் இல்லை. பெருந்துறை தாண்டி வந்துட்டேன், எனக்கு தெரியவில்லை. நான் படுக்கு த்ராட்டில் கொடுத்து நான் கூட போயிட்டே இருக்கேன். ஸோ அங்கே வந்து தம்பி சொன்னார், திருப்பூர் தாண்டி வந்துட்டீங்கன்னா இது பெருந்துறை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் லிஃப்ட் கொடுத்துட்டு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக இன்னும் சேலத்துக்கு 62 கிலோமீட்டர் டிஆர்எஃப். கரெக்டாக இதுதான் காவேரி நதி. ஸோ நைட் டைமில் போகும்போது இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும், தண்ணி அதிகம் போல் கம்மியாக தான் போகுது டிஆர்எஃப். நைட்டில் ரைட் பண்ணுறதுக்கு பகலில் ரைட் பண்ணுறதுக்கு இது வித்தியாசம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்காம போக முடியும் நைட்லலாம். ஸோ பகல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். டிஆர்எஃப் வெற்றிகரமாக நம்ம லாஸ்ட் டோல்கேட் சேலம் டோல்வேஸ் லிமிடெட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ சொல்லப்போனால் இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டில் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 9:30 ஆகுது, 9:43 ஆகுது. இந்த இடம் நான் ஒரு மறக்கவே மாட்டேன் டிஆர்எஃப். இப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஈரோடு வரைக்கும் ஒரு எஜுகேஷன் மேட்டராக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கோசம் இன்னொரு ஃப்ரெண்டு உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இந்த பேக்கரியில் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த ஃபாலோவர் நான் இன்னும் ஃபாலோவர் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த டோல்கேட்லேருந்து என்ன ஸ்பீட் எடுத்தாருன்னே தெரில. R15 V3 கரெக்டாக ஒரு அந்த பேக்கரி பார்த்தீங்களா? ஸோ அந்த பேக்கரியிலேருந்து இந்தாண்ட கரெக்டாக அடித்தார் கார்லேயே. அவருக்கு கரெக்டாக காலையில் உடஞ்சி பைக்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கேயும் கிடந்துச்சு. அது கிட்டத்தட்ட நான் ஒரு 23 நினைக்கிறேன், 2023 நடந்துச்சு. அவர் பேர் சந்துருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சந்துரு சூர்யா. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் நேரடியாக ஒரு பார்க்குறதுனா என்ன ஸ்பீட் வந்தாருன்னே தெரில. டிஆர்எஃப் வந்து விட்டாரு பாருங்க டம்முன்னு, அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக. ஆனால் வண்டி வந்து கர்நாடகா வண்டி முன்னாடி கார் போனது, கார் பிளேட் தான் இவர் போய் விட்டுருக்காரு. எப்பவுமே எதிர்பார்ன்ற மாதிரி அவர் அந்த டைம் அவருடைய சுச்சுவேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிட்டுக்கு. அதுக்கப்புறம் மற்றபடி எந்த மாதிரி இல்லை, காலில் மட்டும் ஃப்ராக்சர். ரைடிங் கியர்ஸ் ஹெல்மெட்லாம் நல்லாவே போட்டிருந்தாரு, நல்லா. மற்றபடி வேற எங்கேயாச்சும் அடி வாங்கியிருக்கோம். ஸோ ரைடிங் கியர்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு இன்னும் க்ளவுஸும் ஒரு ரைடிங் ரைட் ஜாக்கெட்டும் ஒன்று எடுக்கணும் டிஆர்எஃப். பார்க்கலாம், அதுக்கு ஒரு நாள் வரும். டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த விநாயக மிஷன் காலேஜ் இருக்குல்ல, ஸோ அங்கே ரீச் ஆகிட்டோம். சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் டோல்கேட் தாண்டியாச்சு. இங்கே ஒரு 1008 சிவலிங்கம் கோயில் இருக்குது. 1008 சிவலிங்கமா இல்லை 108 சிவலிங்கமான்னு சரியாக தெரில. ஸோ இந்த கோயில் இருக்குது டிஆர்எஃப். ஸோ இது ஒரு டைம் ஆச்சும் வந்து மேலே போய் பார்க்கணும். ஏன்னா இந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு டைம் கூட நான் வந்ததில்லை. கிட்டத்தட்ட ஒரு 1000-100 சம்திங் எனக்கு தெரியும். கவுண்ட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல டிஆர்எஃப். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வண்டி மேலே எடுத்துகிட்டு போகலாம், கீழே இருந்து நடந்தும் போகலாம், கீழே வண்டியும் மேலே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்படியேப்பட்ட கோயில் அங்கே இருக்குது. மேலே ஒரு பெருமாள் கோயில், முருகன் கோயில், சம்திங் 2 கோயில் எதுவும் இருக்குது. ஒரு டைம் ஆச்சு அந்த பக்கம் போகணுன்னு பார்க்குறேன். பட் ஆனால் இந்த கோயிலுக்கு வரதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது டிஆர்எஃப். நம்ம வெளியே தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஈஷா கோயில் போயிருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த சிவன் கோயிலுக்கு இன்னும் போகாமல் இருக்கிறது கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ அதை நாம் பூர்த்தி செய்கிறோம். ஸோ விரைவில் நம்ம இந்த கோயிலுக்கு ஒரு விசிட் போடுவோம் டிஆர்எஃப். எப்பன்னு தெரில. டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இது மேயனூர் பைபாஸ், அதாவது பட்டர்ஃப்ளை பிச்சுன்னு சொல்லுவோம்ல, நம்ம கார்னரிங்லாம் பண்ணோம்ல. ஸோ அந்த பிளேஸ் தான் பண்ணிட்டோம். சேலம் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:08 ஆகுது. அப்போ கணக்கு வச்சா 8 மணிக்கு அங்கே கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன். 2 மணி நேரம் தான் இருக்குது. ஓ நைட்டு 2.5 மணி நேரம் போனோம். இப்போ 2 மணி நேரம், பகலில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் காசு ஆகிருக்கும். ஸோ R15ல மினிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 100 தான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஒரே ஒரு டைமில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் அண்ட் ட்ரை பண்ணியிருப்பேன். எப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி பைபாஸ் எடுத்துகிட்டு போகல, ஸோ
ஸோ ஹைவே செம்மையாக இருந்துச்சு டிஆர்எஃப் 3-வே ரோடு யாருமே இல்லை. ஒரு டாப் அண்ட் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 142 கிராஸ் பண்ணேன், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் டோல்கேட் தாண்ட ஒரு லிமிடெட் ஸ்பீட் 90 to 100 தான். ஸோ மைண்ட் ஃபுல் ஆஃப் மெமரிஸோட வந்திருக்கேன். ஸோ ஃபோன் ஸ்டோரேஜும் ஃபுல் ஆக போகுது. அண்ட் தென் திடீர்னு ஸோ என்னடா திடீர்னு பின்னாடி வண்டி வந்து நின்று பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு சென்னை போகணுமா, அதனால எந்த பக்கம் போகணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்க புதுசாட்டுக்கு ஸோ அவ்வளோதான் டிஆர்எஃப் வெற்றிகரமாக நம்ம சேலம் வந்து ரீச் ஆயாச்சு. கரெக்டாக 10 மணி 2 hours ட்ராவல். பரவாயில்ல, நல்ல ஒரு இதுதான். ஆனால் இதோட சீக்கிரமாலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் ஆனால் நம்ம R15 ஆம்டால் இப்போதான் மூச்சு வாங்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கேட்குதா சத்தம்? ஆனால் நான் ஸ்டாப் ரைடு தான். நான் ஒரே ஒரு டைம் அந்த நடுவில் ஒரு திருப்பூர் தாண்டி அந்த பெருந்துறை ரோட்ல வந்து ஒரே ஒரு பையனை மட்டும் ட்ராப் பண்ணுறது வண்டி ஸ்லோ பண்ணேன். கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பேன். ஸோ அவங்க மட்டும் தான் ஸ்லோ பண்ணேன், மற்றபடி எல்லாமே இல்லை. டேரக்டாக வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த வீடியோல முக்கியமான ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் தான். ஏன்னா நம்மளை பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கான். என்னதான் நம்ம டிரைவ் பண்ணாலும் நம்ம டிரைவ் பண்றதுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் கொடுக்குறது நம்ம பை தான். நம்மளோட ஃபீலிங்ஸோட அட்டாச் ஆகுறது. இவ்வளோ தூரம் என்ஜாய்மெண்ட்டாக கொண்டு வந்து விட்டுருக்கான். ஸோ மைண்ட்ஃபுல் ஆஃப் மெமரிஸ். நம்ம ஐஃபோன் ஆகட்டும், ஸோ கோப்ரோ ஆகட்டும், ஸோ எல்லாமே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டும் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாமே இவனால தான். ஸோ இவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். லவ் டாடே. ஸோ மேற்கொண்டு இன்னும் நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு நான் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எதாவது பண்ணுறேன். ஸோ ஒன் பர்சன்ட் டெலிஃபோன் ரைடர். ஸோ வண்டியில் போகும்போது பார்த்து போக ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க. ரைடிங் கிளாஸ் முக்கியம். ஸோ இல்லாத பட்சத்தில் ஹெல்மெட்டாச்சும் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க. ஸோ ரெண்டாவது பயிற்சிட்டுங்க.